புவியியலாளர்களின் சொர்க்கமாக கருதப்படும் அரியலூர் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை தமிழக அரசு சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அரியலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் பல நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த காடுகளாக இருந்துள்ளன. அப்பொழுது மிகப்பெரிய உயிரினமான டைனோசர் வாழ்ந்த பூமியாக அரியலூர் பகுதி இருந்துள்ளது. பின் காலகட்டத்தில் ஏற்பட்ட சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களால் காடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டு கடலாக மாறியது. பிற்காலத்தில் கடல் உள்வாங்கப்பட்டு தற்போதுள்ள நிலப்பகுதியாக மாறியது அரியலூர். இதன் காரணமாக பல்வேறு உயிரினங்களின் படிமங்கள் கனிமங்களாக பூமியில் புதையுண்டு சுண்ணாம்பு கல்லாக பெருமளவில் கிடைக்கிறது. இதனால் அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலைகள் அதிக அளவில் அமைந்துள்ளன. சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் தோண்டும் போது நிலம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் ஏராளமாக கிடைத்துள்ளன. இது உலக அளவில் சிறந்த அரிய படிமங்களாக கருதப்படுவதால் புவியியலாளர்களின் சொர்க்கமாக அரியலூர் காணப்படுகிறது. எனவே இந்த படிமங்களை பாதுகாக்கும் வகையில் அரியலூர் அருகே வாரணவாசி கிராமத்தில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கேம்பிரியனுக்கு முந்தைய ஜுராசிக் மற்றும் கிரெட்டேசியஸ் காலகட்டங்களில் இருந்த பாறைகள், டெர்மினேட்டர் மரம், டைனோசர் முட்டை மற்றும் 9 வகையான அமோசைட் புதைப்படிமங்கள் வகைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்தை சுற்றி கடலாக இருந்தபோது கடலின் அடிப்பகுதி பால் நிலமாக காணப்படுகிறது. கடலில் காணப்படும் ஆறுகள், மண்முகடுகள் அப்படியே இருப்பதை பார்க்கும்போது கடலின் அடிப்பகுதி இப்படிதான் இருக்குமோ என்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இதனை சுற்றுலா தலமாகவும் தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்துள்ளது. எனவே உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் சுற்றுலாவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே கடல் அரியலூர் உள்ள கடல் இருந்ததாகவும் அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் இங்கே பார்க்கும்போது அதோட படிமங்கள், அதோட டைனோசர் வந்த காலம், முட்டைகள் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாம் வச்சுருக்காங்க அருங்காட்சியகத்தில். இதுவரை நாங்கள் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதுவரை இந்த கோடை காலத்தில் பள்ளி மாணவிகள்லாம் இது கண்டுகளித்து அவங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும். இதில் தான் படிச்சிருக்கோம். நேராக பார்க்கும்போது பார்த்தா கொஞ்சம் பிரமிக்க வழியில் இருக்குது. பள்ளி மாணவர்களை புத்தகத்தை தான் படிச்சிருப்பாங்க. நேராக பார்த்தா அவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. பல நூறு ஆண்டுகள் அந்த உயிரினங்களை பற்றி என்னென்ன உயிரினங்களாக இருந்ததை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.